அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையில இந்த பிறப்பின் அடிப்படையில இந்த பிறவியிலேயோ இந்த ஜென்மத்திலேயோ உங்களால உங்கள் ராசிப்படி கோடீஸ்வரனாக முடியுமா முடியாதா, அதை பத்தி தான் இந்த வீடியோல மிக தெளிவா நம்ம பேச போறோம். எல்லாரும் குறைவா பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க, சில பேர் திட்டுறீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா சொல்லணும். ஏன்னா உங்கள் அவசரத்துக்கு இங்க நம்ம டக்குன்னு முடிக்க முடியாது. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நீங்க எல்லாம் நினைக்கிறது மாதிரி கடல் அளவு பெருசு இல்ல, பிரபஞ்ச அளவு பெருசு. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு இருக்கு. அதிலே ஒரு துளி அளவுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நான் எப்பொழுதுமே தெளிவா விரிவா தான் சொல்லுவேன். உங்களால முடிஞ்சா இப்ப பார்க்கலாம், முடியல அப்படின்னா எப்ப வேணாலும் பார்க்கலாம். இந்த வீடியோ இந்த சேனல்ல எப்பொழுதுமே இருக்கும். உங்களால முடியும் போது பாருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க கோடீஸ்வரனா ஆவீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சேனலை எப்பொழுதுமே தொடர்றீங்க அப்படின்னா அடிச்சு சொல்லுவேன், ஒரு வருஷத்திலயோ 2 வருஷத்திலயோ மிகப்பெரிய கோடீஸ்வரனாகி உங்க வாழ்க்கையில நீங்களும் ஒரு அந்தஸ்து, புகழ், செல்வம், ஒரு நல்ல குடும்பம் இதெல்லாம் அடைவீங்க அப்படின்னு 100% தெளிவா நான் சொல்லுவேன். சரி, இந்த வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பாத்துடலாம். இது ஒரு விளம்பரம் தான். ஏன்னா இன்னைக்கு கலப்படம் இல்லாத பொருளும் கெமிக்கல் கலக்காத பொருளும் உலகத்திலே இல்ல. ஆனா அப்படி ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா ஆச்சரியம் தான். அப்படி ஒரு பொருள் கலப்படம் இல்லாம தரமான கெமிக்கல் கலக்காத பொருள் இவங்கள்ட்ட இருக்கு. குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க, வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் அவங்க வச்சிருக்காங்க. அதாவது சுத்தமான நெய், செக்குல ஆட்டின தீப எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய். பஞ்சதீப எண்ணெய்க்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. அந்த பஞ்சதீப எண்ணெய் சிவனுடைய அருள் பெற்ற பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், நெய், தயிர், கோமியம், சாணம் இதிலிருந்து தயாரிக்கப்பட்ட பஞ்சகாவிய பொருட்கள், விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இது இவங்ககிட்ட கிடைக்குது. அது மட்டும் இல்ல, பச்சரிசி கோலம் மாவு. இந்த காலத்துல நம்ம பச்சரிசி மாவால கோலம் போட்டதே இல்ல. இவங்க உங்களுக்கு எளிமையா இருக்கணும் அப்படின்னு பச்சரிசி கோலம் மாவு கட்டி பவுடர் அவங்க 9 வகையான பூஜை பொருட்களை கலந்து கொடுக்கறாங்க. மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அது. அது மட்டும் இல்ல, பச்சை கற்பூரம், தீப கற்பூரம், விபூதி, குங்குமம் இதெல்லாமே தரமா அவங்கள்ட்ட இருக்கு. அதோட உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான தானியங்களை வச்சு, மூலிகைகளை வச்சு தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், மசாலா, ஊறுகாய், எண்ணெய் வகைகள், செக்குல ஆட்டின எண்ணெய், அதுபோல உடல் ஆரோக்கியத்துக்கு இவங்க புதுசா தயாரிச்சிருக்காங்க. உண்மையா உங்களுக்கு எந்த ஒரு நோயா இருந்தாலும் இந்த பொருட்கள் போதும். நீங்க என்ன பாருங்க, வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட், வெயிட் லாஸ் முருங்கைக்கீரை சூப் பவுடர். அப்புறம் இன்னொரு அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் சுகர் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கான பொருள் இப்ப தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கெமிக்கல் இல்லாத தரமான சுத்தமான பொருட்கள் இவங்க நேர்மையா தயாரிச்சிட்டு இருக்காங்க. பயன்படுத்திட்டு நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல இது மாதிரியான பொருட்கள் அப்படின்னா இவங்கள்ட்ட வாங்குங்க. 60 வகையான பொருட்கள் இன்னைக்கு தயாரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்துல 100 பொருட்கள் தயாரிக்கிறதா இவங்களுடைய பிளான் இருக்கு. இவங்க கூட நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நம்பிக்கையோட வாங்கி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, இந்த டாபிக் நம்ம கோடீஸ்வரன் ஆவது எப்படி, அதை பத்தி நம்ம பேச போறோம். இவங்க கூட ஜாயின் பண்றீங்க, ரீசேல்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் கோடீஸ்வரன் ஆக முடியும். ஏன்னா இவங்க கொடுக்கிற அந்த பொருள்ல 10% இருந்து 20% வரைக்கும் லாபம் கிடைக்குது. வாங்கி ரீசேல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்களாலையும் கோடீஸ்வரனாக முடியும். ஏன்னா இன்னைக்கு 60 பொருட்கள் அப்படிங்கிறது நாளைக்கு 100 பொருள் ஆகலாம், 200 பொருட்கள் ஆகலாம். ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் ஒரு நேரத்துல கோடீஸ்வரனா ஆவீங்க. சரி, விஷயத்துக்கு வரலாம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எதுக்காக போராடுறோம்? பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும், கோடீஸ்வரன் ஆகணும், செல்வத்தை சேர்க்கணும், பிள்ளைங்களை நல்லா வளர்த்து பெரிய ஆள் ஆக்கணும், அப்படிதான். ஆனா அதே நேரத்துல முறையான உழைப்பாலும் புதிய சிந்தனையாலும் எதிர நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியும்? தொழில் மூலியமா தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். சிந்திச்சு செயல்பட்டு கடினமான உழைப்பு உழைச்சோம் அப்படின்னா தொழில் மூலியமா கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனா அதே நேரத்துல நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டா அப்படிங்கிறது நம்ம தலையில இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நல்ல நேரமும் இருக்கு, கெட்ட நேரமும் இருக்கு. ஆனா வாய்ப்புகளை யார் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க கண்டிப்பா ஒரு நேரத்துல கோடீஸ்வர யோகத்தை அடைவார்கள். பயன்படுத்த தவறியவர்கள் பல பிரச்சனைகளை சிக்கிறதும், அடுத்தவங்களை குறை சொல்றதும், இந்த சமுதாயத்துல மானம் மரியாதை இழந்து கௌரவம் இழந்து எங்கேயோ ஒரு மூலையில
வாழ்க்கையை நடத்துறதும் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. எடுத்துக்காட்டா இப்ப நம்ம பல படத்துல பார்த்திருக்கோம், எளிமையா இருக்கிற ஹீரோ திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிடுவார். பல பேரை பார்த்திருக்கோம், குடிசையில இருந்தவங்க கோட்டைக்கு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஜோதிடம் தான். ஏன்னா நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கணும். அப்ப எல்லாராலையும் முயற்சி செய்ய முடியும், எல்லாராலையும் உழைக்க முடியும். ஆனா எந்த நேரத்துல நம்ம உழைச்சோம், எந்த நேரத்துல எதுக்கு முயற்சி பண்றோம், அதை பொறுத்து நம்முடைய முன்னேற்றம் அமையும். அப்ப சரியான நேரத்துல ஜோதிடத்தை பார்த்து நம்ம செயல்படுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஆனா அதே நேரத்துல அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறது, ஏங்கிறது, அல்லது அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்களே, இவெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டானே அப்படின்னு கோவப்படுறது, இதெல்லாம் வாழ்க்கையில கண்டிப்பா கீழ்நிலைக்கு தான் நம்மளை கொண்டு வரும். அடுத்தவங்களை பார்த்து வயிற்றறிச்சல் படுறதும் பொறாமப்படுறதும் நம்ம வாழ்க்கையில முன்னேற விடாம தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்ப எந்த துறையில உங்கள் ராசிப்படி நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா கோடீஸ்வரராக முடியும் அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கணும். அப்ப ஜாதகத்துல முறையா நம்ம பார்க்கறோம் அப்படின்னா முதல்ல நல்ல முடிவு எடுப்போம். அப்புறம் தோல்விகள் எப்ப வரும், யாரால வரும், எப்படி வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தவிர்த்துருவோம். அப்புறம் கோடீஸ்வர யோகம், குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், புதாத்திய யோகம், ராஜ யோகம் இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். முக்கியமா நம்முடைய தசை புத்தி இந்த காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கையில யோகங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதனால மிகப்பெரிய பணக்காரரா நம்மளால ஆக முடியலனாலும் நம்முடைய உழைப்ப சரியான முறையில பயன்படுத்துறோம், உழைக்கிற காசை சரியான வழியில சேமிச்சு ஒரு முதலீடா போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். கோடீஸ்வரன் ஆவறதுக்கு மிக முக்கியமா எழுத்துமா தேவை ஆசை. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆசைப்படாத, பேராசைப்படாத, அளவுக்கு மீறி ஆசைப்படுறது அமிர்தத்துக்கு நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா இங்க கோடீஸ்வரர்கள் ஒவ்வொருத்தரும் பேராசைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு கோடீஸ்வரரா இருக்காங்க. ஒரு பணத்து மேலையும் செல்வத்து மேலையும் புகழ் மேலையும் மோகம் கொண்டால் மட்டும்தான் இங்க உங்களால இந்த பூமியில மிகப்பெரிய இடத்தை தக்க வைக்க முடியும். அதனால கண்டிப்பா முதல் விஷயமா இதை எடுத்துக்கங்க, முதல்ல பேராசைப்படுங்க, பேராசைப்படுறதுக்கு கத்துங்க. அந்த பேராசையை, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நேர்மையா அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கோடீஸ்வரர் தான். சிம்மராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய உழைப்பு அப்படிங்கிறது அதிகாரம் தான். உண்மையா வேர்வை சிந்தி உழைப்பது கிடையாது. மற்றவங்கள வேலை வாங்கி அவங்க மேல அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அதன் மூலியமா பொருளாதாரத்தை அடையிற குணம். அதிகபட்சம் உழைக்கிறது, வேர்வை சிந்தறது, வேலை செய்யறது எனக்கு சிம்மராசி நண்பர்கள்ட்ட இல்ல. அந்த தலைமைத்துவம், இதை நம்ம பாசிட்டிவா சொல்லலாம், நெகட்டிவா எடுத்துக்காதீங்க, பாசிட்டிவா எடுத்துக்கங்க. உங்க வாழ்க்கையில தலைமைத்துவம் அப்படிங்கிறது மிக சிறப்பா செயல்படும் உங்களது ராசி மாதிரி. ஏன்னா எதற்குமே அஞ்சாதவர்கள். உங்க மேல ஒருத்தவங்க அதிகாரம் பண்ணாங்கன்னா அதை விரும்ப மாட்டீங்க. அவங்களை அதிகாரம் பண்றதுக்கு என்ன தகுதியோ அதை வளர்த்துப்பீங்க. அதுதான் பெரிய பிளஸ். யாருக்கும் கட்டுப்பட மாட்டீங்க. பெருந்தன்மையோட நடந்துக்கணும். நம்முடைய கௌரவம் எந்த இடத்துலயும், பணம் காசுங்கிறது ரெண்டாவது பட்சம். பணம் இன்னைக்கு போகும், நாளைக்கு வரும். ஆனா கௌரவம் போனா வராது. எந்த இடத்துலயும் உங்களுடைய கௌரவம் போகக்கூடாது அப்படின்னு பல முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க, பல விஷயங்களை தவிர்ப்பீங்க. அந்த நேரம் தவறாம கடைபிடிக்கிறது, தர்ம நியாயப்படி நடந்துக்கிறது, அந்த தர்மத்துக்கு நீதிக்கு ஏதாவது பங்கம் வந்தா கோபம், யார பத்தியும் கவலைப்படுறதில்ல, யாரையும் சாராம வாழறது, எனக்கு 1000 வழி இருக்கு அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. யாரையும் அண்டி உண்டி மண்டிட்டு வாழணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு ஏற்படாது அப்படிங்கிற துணிச்சல் உங்களுக்கு உண்டு. இது கோடீஸ்வரன் ஆவறதுக்கான தகுதி இதனால உண்டா இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 4 வீட்டை பார்க்கணும். 2ஆம் வீடு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் எப்படி இருக்கும். அதுபோல 3ஆம் வீடு கோடீஸ்வரன் ஆவறதுக்கு முயற்சி செய்வீங்களா, முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்கும். அடுத்தது 10ஆம் வீடு தொழில் எப்படி இருக்கும், தொழிலை எப்படி அமைச்சுப்பீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு. அந்த தொழில் மூலமா கிடைக்கிற லாபம் 11ஆம் வீடு லாபஸ்தானம். இந்த 4 வீடுகளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க கோடீஸ்வரன் ஆகுவீங்களா, ஆக மாட்டீங்களா, உங்க வாழ்க்கையில அந்த பாக்கியம் உண்டா இல்லையா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு. இந்த பூமியில பிறந்துட்டாலே மற்ற உயிரினங்களை தவிர மனித இனம் அத்தனை பேருக்கும் நாம ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்வோமா, உயர்ந்த நிலைக்கு அடைவோமா, பணக்காரன் ஆவோமா, கோடீஸ்வரன் ஆவோமாங்கிற ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆசை நனவாகுமா, கனவாகவே போகுமா, நிராசையாக மாறுமா. அப்ப அதுக்கு பதில் சொல்லக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும், சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுக்கிற குணம், மனசாட்சிக்கு மாறா பேச தெரியாது. 2ஆம் வீடுங்கிறது வாக்குஸ்தானம். இந்த ஏழை பணக்காரர், படித்தவர் படிக்காதவர், இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படி பார்த்தெல்லாம் பேச மாட்டீங்க. எல்லா மனிதர்களும் ஒன்றுதான். வாக்கு வித்தியாசம் இருக்காது. அதே நேரத்துல உங்களது வாக்கு எந்த நேரத்துல எது பேசணுங்கிற ஒரு தெளிவு இருக்கும், ஒரு சூட்சமம் இருக்கும், ஒரு ரகசியம் இருக்கும் அந்த வார்த்தையில. சிம்ம ராசிக்கு 2ஆவது வீடு புதன் பகவானின் வீடு, புத்திக்கு அதிபதி.
அதிபதி. எதையுமே பார்த்து பேசுவீங்க, நிதானமா பேசுவீங்க, உணர்ச்சி வசப்பட்டுலாம் உளர மாட்டீங்க. வெற்றியா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் அந்த வார்த்தையில ஒரு பக்குவம் இருக்கும். அதுவே உங்களை ஒருபடி மேலே உயர்த்தும் உங்க வாழ்க்கையில. அதுபோல சிம்ம லக்னத்துக்கு ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமான 2வது வீட்டினுடைய அதிபதி புதன். புதன் எப்படி இருக்காரு, எங்க இருக்காரு, அதை பொறுத்து உங்களது வாழ்க்கை, மகிழ்ச்சி, பொருளாதார ஸ்திரத்தன்மை இதெல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, 11ஆம் வீடு லாபஸ்தானம். 2ஆம் வீட்டு அதிபதி யாரோ அதே அதிபதி தான் 11ஆம் வீட்டுக்கும் வருகிறார். அப்ப சூரியனுக்கு சனி, சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் நண்பர்கள். அதனால அந்த யோகத்தன்மை, என்ன சொல்ல போனா பணம் உங்களுக்கு தடை இருந்தாலும் அதை உடைத்து கொண்டு வரக்கூடிய துணிவு உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் குடும்பத்துல நிறைய இருக்கும். உங்களது பூர்வீகம் பெரிய பணக்கார வீட்டு குடும்பமா இருக்கும், செல்வந்தர் வீட்டு குடும்பமா இருக்கும். ஏன்னா 5வது அதிபதி குரு பகவான், பாரம்பரியமான குடும்பமா இருக்கும். அதனால சிம்ம ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா சொத்து, ஒரு கௌரவம் அதெல்லாம் ஊர்ல இருக்கும். எவ்வளவு இருந்தாலும் அதை முறையா வச்சுக்கிட்டு அதை பெருக்கணும், சூழ்ச்சி பண்ணி பெருக்கணும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதை பெருக்கணும், அந்த சொத்தையோ செல்வத்தையோ பெருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது. நான் சம்பாரிச்சு நான் வாழ்ந்துக்கிறேன். குடும்பத்திலே இருந்தாலும் அந்த ஒரு தற்பெருமை, அந்த ஒரு தன்னடக்கம், அந்த ஒரு விடாமுயற்சி, நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை நீங்களே செதுக்குப்பீங்க. உங்களை யாருமே செதுக்க முடியாது. அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு பல இடத்துல முட்டி மோதி ஜெயிக்கக்கூடிய ஒரு வலிமை உங்களுக்கு உண்டு. அந்த 2ஆம் வீட்டு அதிபதியை பொறுத்த வரைக்கும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் போராடி உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அதுபோல 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தை பார்த்தோம் அப்படின்னா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய் வருத்த கூலி தரும். தெய்வம் எவ்வளவு பெரிய ஆத்மா. இந்த உலகத்தை படைச்சி காத்து அழிக்கிற தன்மை தெய்வத்துக்கு உண்டு. ஆனா ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தை விட முயற்சி ரொம்ப முக்கியம். ஆனா தெய்வம் இல்லாம எதுவும் நடக்காது. அதை விட ஒருபடி மேலே தூக்கி வச்சு முயற்சியை உயர்வாக சொல்லி இருக்கிறார் வள்ளுவர். முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். சரியான நேரத்துல அந்த முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அப்படிப்பட்ட முயற்சி உங்களுக்கு இருக்கா? அது 3வது வீடு. 3வது வீட்டுல சுக்கிரன் அதிபதி. அது தைரியஸ்தானம், சகோதர ஸ்தானத்துக்கு அதிபதி. 10வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, அதாவது தொழில்காரகர். நம்ம முன்னாடியே சொன்னோம் 10வது வீட்டையும் 11வது வீட்டையும் பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்ப இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி தான் தொழில் அதிபதியும் வராரு. அப்ப கர்ம காரிய ராஜயோக ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வீட்டுக்கு அதிபதி, முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி. உண்மையா கொடுத்து வைத்தவர்கள். நீங்க முயற்சி பண்ணாலே உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவாரு. சுக்கிரன் யாரு? சொர்க்கத்தை காட்டுறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பார். ஒரே ஒரு விஷயம் நீங்க முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். முயற்சி பண்ணுனா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். அதே நேரத்தில் சூரியனுக்கு சுக்கிரன் பகை. 3ஆம் வீடு 8ஆம் வீடு உங்களுக்கு மாரக ஸ்தானமாக வருகிறது. அதாவது கண்டத்தை கொடுக்கக்கூடிய, பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அதிபதி. சில நேரத்துல உங்களது வளர்ச்சிக்கு இந்த நோய்கள், பயணத்துல நடக்கக்கூடிய விபத்துகள், வேலையில நடக்கக்கூடிய விபத்துகள், பிரச்சனைகள் உங்களை முன்னேற விடாம தடுக்கும். இந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். என்னதான் சுக்கிரன் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல இருந்தாலும், தொழில் அதிபதியா இருந்தாலும், அவரே என்ன பண்றாரு? மாரகஸ்தான அதிபதியாகவும் மாறுறாரு. அதாவது மாரகஸ்தானம் பயப்பட வேண்டாம். கண்டங்களை கொடுக்கக்கூடியவர், பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர். அதனால நல்லதையும் கெட்டதையும் அவர் சமமா கொடுப்பார். நீங்க எப்படி முயற்சி பண்றீங்களோ, எவ்வளவு நிதானத்தோட முயற்சி பண்றீங்களோ, எவ்வளவு நாலேஜோட அறிவோட முயற்சி பண்றீங்களோ, அது உங்களுக்கு எளிமையா அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதாவது கோடீஸ்வர யோகத்தை உங்களால எளிதாக அடைய முடியும். நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சுகபோகத்துக்குலாம் ஆசைப்பட மாட்டீங்க. இப்ப இதுதான் இங்க பிரச்சனை. தம்பி எப்படியாவது கோடீஸ்வரன் ஆயிடுப்பா. நமக்கெல்லாம் அந்த ஆசை இல்லைங்க. பணமா பெருசு, மான மரியாதை தான் பெருசு. எனக்கு இருக்கிற சொத்து போதாதா கஷ்டப்படுறதுக்கு? நான் என்ன அவ்வளவு ஏழை வீட்லயா பிறந்தேன்? எங்க தாத்தா பாட்டெல்லாம் அப்படியா? இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, குடும்பத்தினுடைய அந்த கௌரவம் இருக்குல்ல, பாரம்பரியமான குடும்பமா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்படாத இடத்துல நீங்க இருப்பீங்க. அந்த மேலோட்டமான எண்ணங்கள், மேலோட்டமான செயல்பாடுகள் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கணுங்கிற எண்ணத்தை வரவழைக்க விடாம தடுத்துரும். ஏன்னா எல்லாமே ஓரளவுக்கு கிடைச்சிருது அப்படிங்கிறதுனாலையும், கௌரவம் தலையிடுது அப்படிங்கிறதுனாலையும் இங்க வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கணும். இங்க ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகணும், ஒருத்தி கோடீஸ்வரி ஆகணும் அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நிறைய விஷயங்கள்ல வளைஞ்சு நெளிஞ்சு விட்டு கொடுத்து இழந்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கண்ணை முழிச்சு இப்படி பல இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் இறங்கி போக மாட்டீங்க. நான் சொன்னது மாதிரிதான், என் குடும்பம் என்ன அவ்வளவு தாழ்ந்து போயிடுச்சா? எப்பொழுதுமே அந்த குடும்ப கௌரவத்தை கட்டி காக்கிறது சிம்ம ராசி தான். கட்டி காக்கிறதும் சரி, கட்டிக்கிட்டு அழுவுறதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் சரி. இதுல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க. பட் இருந்தாலும் இதுதான் உண்மை. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா மன்னிச்சுங்க, ஆனா தப்பு இருக்காது. கண்டிப்பா இதுதான் உண்மை. நிறைய சிம்ம ராசி நண்பர்களையும் தோழிகளையும் பார்த்துட்டோம். அதனால அந்த முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது, சுக்கிரன் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால
பல யோகங்களை நீங்க பிறக்கும் போதே கொடுக்கறதுனால, பல அனுபவங்களை, பல சுகபோகங்களை கொடுத்ததுனால அந்த ஆசை இருக்காது. அப்படியும் வாழ்க்கையில வேற வேற கிரக அமைப்புகள் உங்களை கஷ்டப்படுத்தி, சிங்கம் மாதிரி இருந்தவங்களை பூனையாக்கி, வாழ்க்கைங்கிற ஓடம் உங்களை அவமானப்படுத்தி, ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன் அப்படின்னு விரட்டி அடிச்சா, ஒருவேளை அந்த மான ரோஷம் தாங்க முடியாத நானும் ஒரு உயர்வான நிலைக்கு வந்து காட்டுறேன் அப்படின்னு சபதம் எடுப்பீங்க. அந்த சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு கை கொடுக்கும். மிகப்பெரிய வெற்றியை உங்களால அடைய முடியும். இதுதான் உண்மை. அடுத்த 10ஆம் வீடு பார்த்தோம் அப்படின்னா தொழில் ஸ்தானம். எப்போதுமே வாழ்க்கையில முன்னேறணும், ஜெயிக்கணும் அப்படின்னா தொழில் வீட்டை பார்க்கறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உடைய அதிபதி என்ன வருதுன்னா புதன். முதல்ல தொழில் பேசியே நீங்க தொழில் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முதல் விதி. எப்பொழுதுமே நீங்க 2 தொழில் பண்ணுவீங்க அப்படிங்கிறது 2வது விதி. சுக்கிரன் உங்களுக்கு தொழில்காரகனாக இருக்கிறார், தொழில் வீட்டு அதிபதியா இருக்கிறார். அப்ப கலை சம்பந்தப்பட்ட துறை செய்யணும் அப்படிங்கிறது 3வது விதி. அதனால அரசு உத்தியோகத்துல ஆசிரியர் தொழில், மார்க்கெட்டிங் தொழில், அரசியல் பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க, பேசினாதான் அங்க பிழைக்க முடியும். அப்ப அரசியல், தலைமை பொறுப்பு. சிம்ம ராசி அப்படின்னா எதுக்கும் கலங்காதவர்கள், எதுக்கும் பயப்படாதவர்கள். அப்ப மருத்துவத்துல வேலை, சமூக சேவை, யாருக்கும் அஞ்சாம நேர்மையா இருந்து சமூக சேவை செய்யறது, இல்லனா ராணுவம், காவல்துறை, நீதித்துறை, இதுல தலைமை பதவியில இருக்கிறது, அரசியல்ல மிகப்பெரிய பதவியை வகிக்கிறது. இந்த மாதிரியான வேலை தொழில் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அரசியல்வாதியாகவும் அரசியல் துறையில மிகப்பெரிய உயர்ந்த பதவியிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னா, அரசியல்ல இருந்தீங்க அப்படின்னா நேர்மையான பாதையில பயணம் செய்யும் போது ஆக முடியாது. அரசு துறையில வேலை செஞ்சீங்க அப்படின்னா நேர்மையான பாதையில போகும்போது கோடீஸ்வரன் ஆக முடியாது. நாம் உண்டு, தம் வேலை உண்டு, நீதியோட நேர்மையோட இருப்போங்கிறது உங்களுடைய குணம். அரசு துறையிலயோ அரசியல்லையோ தவறான பாதையில பயணம் செஞ்சோம் அப்படின்னா அந்த செல்வம் நிலைக்காது. அப்ப அதுவும் செட் ஆகாது. அதை விட்டுட்டு ஒரு வியாபாரம், இல்லைன்னா சினிமா துறை, இல்லைன்னா கலைத்துறை, கலை சம்பந்தப்பட்ட துறை, இல்லைன்னா கட்டிடக்கலை, உணவு தானிய சம்பந்தப்பட்ட தொழில், மூலிகை மருந்து தயாரிக்கிறது, இது மாதிரியான தொழில் அமைச்சுக்கிட்டீங்க, சுய தொழில் அமைச்சுக்கிட்டீங்க, அல்லது ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உயர் பதவியும் சம்பள உயர்வும் கிடைக்கும். உங்களால வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்தை தக்க வச்சுக்க முடியும், கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். என்ன சொல்ல போனா கலைத்துறையில சேர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சாதிப்பீங்க. ஏன் அப்படின்னா 3க்கு உடையவர், முயற்சி ஸ்தானத்துக்கு உடையவரும் தொழிலுக்கு உடையவரும் சுக்கிர பகவான். சுக்கிரன் ஆடம்பர வாழ்க்கைக்கு, உல்லாச வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அப்ப சினிமானாலே அது ஒரு லக்ஸரி லைஃப் தான். அதனால அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தொடர்பு இருந்தது, ஆசை இருந்ததுன்னா முயற்சி பண்ணலாம். ஆனா முயற்சி பண்ணி ஜெயிக்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா முயற்சி பண்ணலாம், இல்லைன்னா தவிர்த்துட்டு நம்ம இந்த காலகட்டத்துக்கு என்ன ஒத்து வருமோ அதை செய்யுங்க. ஏன்னா சினிமாவில் காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கெல்லாம் பணம் வேணும், இல்லைன்னா நட்பு வேணும், இல்லைன்னா உறவுகள். இந்த 3 இருந்தாதான் சினிமாவில் சாதிக்க முடியும். திறமை இருந்ததுன்னா முடியாது. ஏன்னா முதல்ல வாய்ப்பு தானே முக்கியம். அதையும் மீறி நான் முயற்சி பண்ணி சாதிக்கிறேங்கிற ஒரு வெறி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கிளம்பிடுங்க, உங்களுக்கான இடம் அதுதான். அதுபோல சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன், கலைக்காரகன், 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வராரு. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அப்ப கலை இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சுக்கிரனுடைய பவர் பலமா இருந்தது அப்படின்னா ஆடை ஆபரண தொழில், பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிற தொழில் கண்டிப்பா செய்யலாம். ஏன்னா சுக்கிரன் தன லாப அதிபதியா வராரு. அது மட்டும் இல்ல, புதனுடைய சேர்க்கை பெற்றிருந்தா அறிவு திறனால, பேச்சாற்றலால, எழுத்தால, கதை, கவிதை, கற்பனை இப்படி நீங்க சாதிக்கலாம். ஒவ்வொரு துறையிலையும் மார்க்கெட்டிங் துறையில மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். அதனால சுக்கிரன், புதன், குரு சேர்க்கை இதெல்லாம் இருந்ததுன்னா ஆசிரியர் தொழில், பள்ளி கல்லூரி அதுல ஒரு வேலை அல்லது அது சம்பந்தப்பட்ட தொழில் இப்படி அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி உங்களால அடைய முடியும். கோடீஸ்வரன் ஆவது ரொம்ப எளிது இது மாதிரியான தொழில். ஆனா சிந்திக்கணும், அந்த வெறி இருக்கணும். அதுபோல 16ஆம் வீடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாபஸ்தானம். என்னதான் சம்பாதிச்சாலும் லாபம் வரணும்ல, லாபம் வந்தாதான் நம்மளால இந்த புகழை அடைய முடியும், பணக்காரன் ஆக முடியும். அப்ப சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் லாபம் வருமா அப்படின்னா 11வது வீடு எந்த வீடு வருது? புதன் பகவான். அப்ப கண்டிப்பா சிந்திப்பீங்க. என்னதான் சிம்மராசியா இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு ஓரத்துல நிறைய பேரை பார்க்கும்போது அந்த ஆர்வம் வரும், அந்த சிந்தனை வரும். அதனால உயர்தரமான பொருட்களையே நீங்க விரும்புவீங்க. பொதுவாவே உயர்தரமான பொருட்களை விரும்பும் போது ஒண்ணு இருக்கிற காசை வச்சு, குடும்பத்துல இருக்கிற காசை வச்சு வாங்குவீங்க, இல்லைன்னா கடன் வாங்கி வாங்குவீங்க, இல்லைன்னா அப்பப்ப சொத்து விற்கும் போது அதுல இருந்து வாங்கிப்பீங்க. இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதாகணும். அப்ப உத்தியோகத்தாலேயோ தொழிலாலேயோ பலம் பெற்று சம்பாரிச்சு அந்த உயர்தரமான வாழ்க்கையையும் பொருளையும் வாங்கறதுக்கான முயற்சி செய்வீங்க. ஆனா அதே நேரத்தில் கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது.
இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால என்ன செஞ்சிருவீங்க, உழைப்போம், உழைச்சி சம்பாதிப்போம், அதனால முன்னேறுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. கடன் வாங்கினா கூட நியாயமா திருப்பி கொடுக்குற குணம் உங்களுக்கு உண்டு. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தூக்கமே வரும். சுய சம்பாத்தியத்தினால ஆடம்பரமான வீடு, மனை, வண்டி, வாகனம், பொன் பொருள் இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. ஏன்னா அங்க தொழிலுக்கு அதிபதியும் சுக்கிரன், புத்திசாலித்தனமா செயல்பட்டு சம்பாதிப்பீங்க. லாப வீடு புதன். அதனால கண்டிப்பா ஒரு சுலபமான வாழ்க்கையை வாழறதுக்கான தகுதி 99% உங்களுக்கு உண்டு. முயற்சி தான் முக்கியம். அது மட்டும் இல்ல, சூரியன் ஆத்மகாரகன். முன் ஜென்ம கர்ம வினைய தீர்க்கறதுக்காகவே, அந்த புகழை பரப்புறதுக்காகவே, அந்த புகழை அனுபவிக்கிறதுக்காகவே இந்த ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் புகழை கொடுக்கக்கூடிய இடம் பூர்வ புண்ணியஸ்தானமாக வரக்கூடிய குரு பகவான் இருக்கிற இடம். குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு. அதுவே இந்த சமுதாயத்துல உங்களை முன்னேற்றம், அந்த மதிப்பை உயர்த்தி காட்டும். நீங்க வாழ்ற பகுதியில ஒரு நாளாவது பிரபலமாக நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கம்பீரமான வாழ்க்கை வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த 3 விஷயம் தான். நேர்மையை கடைபிடிங்க, உண்மையா இருங்க, குடும்பத்துக்கு புத்திசாலித்தனமா எதையுமே யோசிச்சு செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கோடீஸ்வர யோகம் உண்டு. ஆனா இந்த விஷயம் இருந்தது அப்படின்னா தடைப்படும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் காம உணர்வு அதிகம். ஏன்னா இதை பத்தி முழு வீடியோவும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த சூழ்நிலை இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு. அந்த வீடியோ பார்க்கணும்னா போய் பாருங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சபல புத்தி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை குறைச்சிக்கங்க. அதிகாரம் செய்வதை குறைக்கணும். நான் அப்படிங்கிற அகந்தை ரொம்ப சிக்கலை கொடுக்கும், முன்னேற்றத்துக்கு தடையை கொடுக்கும். கோபம் அப்படிங்கிறது 100வது படி ஏறத்துக்காக 99 படி ஏறிடுவீங்க. அந்த ஒரு படி கோபத்தால தடைபடும், கீழே விழுந்துருவீங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயம். இதை மட்டும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வர யோகத்தை அடையிறது ரொம்ப எளிது. ஏன்னா உங்களது பூர்வீகம் வசதியான குடும்பத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா ஏழ்மை நிலைக்கு போய் நீங்க மறுபடியும் உயர்ந்த நிலைக்கு வரப்போறது இல்ல. உயர்ந்த நிலையில இருந்து உங்களை உயர்த்திக்க போறீங்க. அதனால முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எளிது. கிரகங்கள் சரியில்லாம ஏழ்மை நிலையில இருந்தாலும் சரி, முயற்சி பண்ணீங்கன்னா உங்களாலேயும் முடியும் கோடீஸ்வர யோகத்தை அடையறதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கோடீஸ்வர யோகத்தை அடையணும் அப்படின்னா இந்த விஷயங்களையும் கடைபிடிங்க. முக்கியமா இதை கவனிங்க. ஒரு தொழில் செய்யாதீங்க, ஒரே இலக்கை நோக்கி பயணிக்காதீங்க, ஒரே பாதையில போகாதீங்க. 5-6 தொழில் செய்யுங்க. அதுல 2 தொழிலை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு எது லாபம், அதிக லாபம் கொடுக்கக்கூடியது எது, நஷ்டம் இல்லாத லாபம் கொடுக்கக்கூடியது எது, இந்த 2 விஷயத்தை தேர்ந்தெடுத்துங்க. ஏன்னா எல்லா துறையிலுமே ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது உண்டு. ஆனா அதே நேரத்துல பல தொழில இறங்கி 2-3 தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு கஷ்ட காலத்துல கூட நம்மளை கைவிடாது. ஒரு தொழில் கைவிட்டாலும் இன்னொரு தொழில் கைவிடாது. அதனால ரியல் எஸ்டேட், பங்கு சந்தை, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. நம்மள கோடீஸ்வரன் ஆக்கத்துல இந்த திட்டம்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்துல. முன்னாடிலாம் இது இல்ல. இந்த மாதிரியான விஷயத்துல உங்களது சேமிக்கிற பணத்தை முதலீடு செய்யுங்க. கண்டிப்பா கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். சரி, கம்மியான பணம் இருக்கு அப்படின்னா தங்கத்துல, வெள்ளியில நீங்க முதலீடு போடலாம். என்னைக்குமே குறையாது. அது போல சேமிப்பு திட்டங்கள்ல பேங்க்லயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ இந்த மாதிரி திட்டங்கள்ல முதலீடு போடுங்க. ஏன்னா என்னதான் உழைச்சி சம்பாதிச்சாலும் சேமிக்காம நாம செய்யற செலவு நம்ம வாழ்க்கையில நம்மள முன்னேறவே விடாது. குறிப்பா இந்த ராசி நண்பர்கள்லாம் இந்த விதிமுறையை கடைபிடிங்க. என்னன்னா 50-30-20 இந்த ஃபார்முலா. நமக்கு கிடைக்கிற வருமானத்தை மொத்தமா செலவு பண்ணிடாதீங்க எப்பொழுதுமே. அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் ஏழையா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்ப 50-30-20 அப்படிங்கிற விகிதத்துல பிரிச்சுக்குங்க. 50% நமக்கு என்ன தேவையோ அதுக்கு பயன்படுத்திக்கணும். கடன் இருந்தா கடன் அடைச்சுக்கணும். 30% ஒரு முதலீட்டுல போடணும். ஏதோ எதிர்காலத்துக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது மாதிரி, ரிட்டர்ன் வர்றது மாதிரி முதலீடு போடலாம் 30%. அடுத்த 20% இருக்குல்ல, ஒரு சேமிப்பு ரொம்ப முக்கியம். இதுதான் நம்முடைய கடைசி காலத்துல உதவக்கூடிய உயிர் செல்வம். இந்த விகிதத்தை உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சீங்க அப்படின்னா கோடீஸ்வரன் ஆகிறதும் உறுதி, புகழ் அடைவதும் உறுதி, கடைசி காலத்துல நிம்மதியா வாழறதும் உறுதி. அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கோடீஸ்வரன் ஆவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமும் இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயமும் இல்ல. சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, சில செயல் நம்ம விடாம முயற்சி பண்றோம் அப்படின்னா, நம்ம ராசிக்கேத்த, நட்சத்திரத்துக்கேத்த, லக்னத்துக்கேத்த தொழில் எது, வேலை எது அப்படின்னு கண்டுபிடிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆவது 100% உறுதி. ஆனா நேர்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கடைபிடிங்க. இது என்னுடைய வேண்டுகோள். வாடிய பயிர்களுக்கு நெஞ்சுரம் பார்க்கும் ஆன்மீகம் ஒரு மிகப்பெரிய வழி. எதுல தோல்வி அடைஞ்சாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, வாழ்க்கையே இல்ல
இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல, நாம ஏழையாகத்தான் இறக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடைசி வாய்ப்பு ஆன்மீகம் தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா உழைக்காம எதுவுமே யாருக்குமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது நிலைக்காது. ஏழை அப்படிங்கிற நிலையில இருந்து செல்வந்தரா மாறணும் அப்படின்னா ஏதாவது வித்தியாசமான திறமை இருக்கணும், புதுவிதமான யோசனை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சுட்டா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். கடின உழைப்பு இது இருந்தா செல்வந்தராக முடியும். இது கூட இன்னொரு விஷயம் வேணும், இது யாரும் நம்புறதில்ல. அதிர்ஷ்டம் நிச்சயம் தேவை. கோடீஸ்வரர் ஆயிருக்காங்கல்ல, அவங்கள விட 100 மடங்கு அதிகமா இங்க உழைக்கிறவங்க இருக்காங்க. ஒரு அதிர்ஷ்டத்தாலதான் அவங்க கோடீஸ்வரனா இருக்கிறதும் இவங்க ஏழையா இருக்கிறதும் வித்தியாசம். அப்ப அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அதிர்ஷ்டம் தான் இந்த ஆன்மீகம். நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு இனிமே நான் கோடீஸ்வரனாக முடியாதா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்களையும் கோடீஸ்வரனாக்கும். அதாவது 9 கிரகம், 27 நட்சத்திரம், இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, நேர்மறையான சக்தி, அதை அதிகரிக்கிறது தான் இந்த பரிகாரத்தினுடைய வேலை. எதிர்மறையை நீக்கி நேர்மையான வழியில நேர்மறையான சக்தியை கொண்டு நம்முடைய கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் இதுல சாதனை படைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமானது. அது மட்டும் இல்ல, விபத்திலிருந்து, நோயிலிருந்து, குழப்பத்திலிருந்து, தற்கொலை எண்ணத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறது இந்த பரிகாரம். அதனால நமக்கு சக்தி வாய்ந்த மனமும் உடல் வலிமையும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரம் சாதாரண பரிகாரம் இல்ல, கர்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய பரிகாரம். எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் சமாளிக்க வலிமை கொடுக்கக்கூடிய பரிகாரம். தீமைக்கு எதிராக 1000 எதிரிகள் வந்து நின்றாலும், 1000 பிரச்சனைகள் எதிரிகளாக வந்து நின்றாலும் கேடயமா உங்களை காக்கக்கூடிய ஒரு பரிகாரங்க. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நல்ல முறையில் உழைச்சி வர வருமானத்துல நிம்மதியா வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த கொடுப்பனை நமக்கு இருக்கணும். நாம சம்பாரிச்ச பணத்துல நம்ம நிம்மதியா வாழ முடியுமா? அப்படிதான் எல்லாரும் வாழ்றாங்களா அப்படின்னா இல்ல. பல பேர் சம்பாரிச்ச பணத்தையே அபகரிச்சுக்கிறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. அதையெல்லாம் காத்து நம்மளே வாழ வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் யார் தெரியுமா? சிவன் தான். சிவனுடைய அருள் விரைவா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மிகச்சிறந்த வழி இந்த சிவ வழிபாடு. இந்த உலகத்துல இன்பத்தை கொடுக்கக்கூடியவர், பொருளை கொடுக்கக்கூடியவர், காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை இந்த காலத்திலிருந்து அந்த காலம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் சிவபெருமான் தான். இதை எல்லாரும் நம்புறதில்ல, உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பரிகாரம் கோடிகளை உங்களுக்கு குவிச்சு கொடுக்கும், அள்ளி கொடுக்கும், பண வரவை அதிகரிச்சு கொடுக்கும். எல்லாரும் கோடிகளை கொட்டணும், பண வரவை அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியையும் குபேரரையும் வழிபடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வழிபாடு. ஆனா இவங்களுக்கெல்லாம் இந்த செல்வத்தை அருளும் பாக்கியத்தை, செல்வத்தை காக்கும் யோகத்தை கொடுப்பவர் யார் தெரியுமா? ஈஸ்வரர் தான். அதனால தான் பரமேஸ்வரன், ஈஸ்வரருக்கு இன்னொரு பேரு கோடீஸ்வரர். அவர்தான் 2 பேர் ஈஸ்வரருக்கு உண்டு. அவருக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் போது எல்லா விதமான பலன்களையும் நமக்கு அள்ளி கொடுப்பார், கர்ம வினையை நீக்க கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய கர்ம வினையை நீங்கணும், மிக மிக முக்கியமானது. அப்ப எளிய முறையில இந்த வழிபாட்டை கடைபிடிங்க. ஈஸ்வரரை மனசார நினைச்சு இந்த பரிகாரத்துல வரக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க. இந்த பரிகாரத்தை எப்ப செய்யலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கங்க. வழிபாட்டை தொடங்குற நாள் அமாவாசை, பௌர்ணமி, மாசத்துல 2 நாள் வரும் பிரதோஷ தினம். இந்த 4 நாட்கள்லயும் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். அதாவது ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு தொடர்ந்து 48 நாள் இந்த வழிபாட்டை செய்யுங்க. தயவு செஞ்சு நான் கோடீஸ்வரனாக முடியல, நான் இன்னும் ஏழையாகவே இருக்கேன், ஒரு பணங்காசு நிக்க மாட்டேங்குது, எல்லாரும் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கையில மட்டும் அந்த நல்லதே நடக்கல அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. தயவு செஞ்சு செய்யுங்க. கோடீஸ்வரன் ஆயிட்டோம்னா இந்த உலகமே நம்ம கையில, நாம பிறவி பயனை அடைஞ்சிருவோம். அதுக்கு ஒரே வழி சிவனை வழிபடுறது இந்த பரிகாரம் தான். உங்களை கோடீஸ்வரனாக்கக்கூடிய பரிகாரம் இது. இங்க ஏன்னா லட்சுமி குபேரரை மட்டும் சொல்லாம சிவனை சொல்றேன் அப்படின்னா எல்லாருமே சிவனை வணங்கிதான் கோடீஸ்வரர் ஆகியிருக்காங்க, குபேரர் ஆகியிருக்காங்க. எல்லாரும் அப்படின்னா எதை சொல்றோம் தெரியுமா? 33 தேவர்களும், பிரம்மா, விஷ்ணு எல்லாரையும் குறிக்கும். எல்லாரும் நான் சொல்ற நேரத்துல வழிபட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துல தான் சிவனை சேம நலத்திற்காக வழிபட்டவர்கள். அவரும் அந்த நேரத்துல வழிபட்டு கொண்டிருப்பார் அப்படிங்கறது ஐதீகம். எல்லாரும் சிவனை வழிபடுவாங்க, சிவனும் அந்த நேரத்துல வழிபடுவார் பிரம்ம முகூர்த்தத்துல. அதனால எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வழிபடுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். இந்த 4 நாட்கள்ல ஒரு நாள் ஆரம்பிங்க, தொடர்ந்து 48 நாள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. காலையில
3:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் எழுந்திருக்கலாம். எழுந்திரிச்சு குளிச்சுட்டு துவைச்ச துணியை உடுத்திக்கிங்க. வீட்டு வாசல்ல பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. தயவு செஞ்சு பவுடரால மண்ணால கோலம் போடாதீங்க. பச்சரிசி மாவால முருகனுக்கு உகந்த கோலம் போடுங்க. ஏன்னா 33 கோடி தேவர்களை நம்ம வீட்டுக்கு நம்முடைய பூஜைக்கு வரவழைக்கிறதுக்காக இந்த கோலம் மங்களகரமா அழைக்கிறது. அதனால பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. உங்க பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு சாமிகளுக்கு, சாமி போட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுங்க. அலங்காரம் செஞ்சுங்க. அதுக்கப்புறம் சிவன் சிலையை வச்சோ அல்லது லிங்கத்தை வச்சோ நீங்க வணங்குறீங்க அப்படின்னா அதை சுத்தப்படுத்தி நீங்க பூஜை செய்யலாம். பால், தயிர், நெய், பஞ்சகவ்யம் இதெல்லாம் அபிஷேகம் கொடுத்து பூஜை செய்யலாம். ஆனா எல்லாரும் அதை வச்சிருக்க மாட்டாங்க அந்த சிலையை. அதனால போட்டோ வச்சிருந்தீங்க அப்படின்னா பொட்டு வச்சு மாலை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு முக்கியமான பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா சுத்தமான நெய். அதை அகல் விளக்குல ஊற்றி வச்சுக்கோங்க. தீபம் ஏற்றிக்குங்க. அப்புறம் பஞ்சகவ்யத்தால தயாரிச்ச அகர்பத்தி, விளக்கு, சாம்பிராணி இதெல்லாம் வீடு முழுவதும் ஏற்றி பரவ விட்டுக்குங்க. பூஜை அறையில ஏற்றி வீடு முழுவதும் பரவணும். உங்களுக்கு சுத்தமான நெய் கிடைக்கல, இந்த பஞ்சகவ்ய பொருட்கள் கிடைக்கல, முக்கியமா பச்சை கற்பூரம் தேவை. அதையும் தாம்பலத்தில் வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரத்தை கொளுத்துங்க. இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முன்னாடியே சொல்லியிருக்கேன், குட் பேபி. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்களோ, உணவுப் பொருட்களோ அல்லது ஆரோக்கியத்துக்கான பொருட்களோ வாங்கிக்கோங்க. அப்படி நெய்யால தீபம் ஏற்றிட்டு முதல்ல 48 நாள் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படின்னு விநாயகரை வணங்குங்க. அப்புறம் குலசாமியை வணங்குங்க. இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. நீங்க ஏத்தன விளக்குக்கு முன்னாடி கண்ணை மூடி உட்காந்துருங்க. ஒரு சால்வை மாதிரி ஏதாவது துணி போட்டுக்குங்க கீழே. அது மேல உட்காந்துட்டு கண்ணை மூடி சிவபெருமான நினைச்சுக்குங்க. நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாக. சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். எல்லா மந்திரம் மாதிரியும் 18 முறை, 21 முறை, 54 முறை அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த 48 நாளும் ஒவ்வொரு நாளும் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி கட்டாயம் முடியுங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் வச்சு வணங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இப்படி 48 நாள் செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். இது 100% அனுபவத்துல சொல்லக்கூடிய விஷயம். இது உங்களால முடியாது அப்படின்னா கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். ஆனா கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையே வேற லெவல்ல. இந்த 48 நாள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளாரே நீங்க அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருங்க. 10-15 நாட்கள் முடியும் போதே உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். அதனால 48 நாளும் தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப எளிய பரிகாரம். முக்கியமா கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு பாருங்க. 100% இது பலிக்கும். இன்னைக்கு பரிகாரங்கள்லாம் பலிக்காததுக்கு காரணம் முழுமையான ஈடுபாடு, தன்னம்பிக்கை, சுத்தமான தரமான பொருட்களை பயன்படுத்தாது, எங்கேயோ வாங்கி எதுக்கோ பயன்படுத்துறது. இதுதான் முக்கியமான காரணம் நம்முடைய பரிகாரங்கள் ஜெயிக்காததுக்கு காரணம். அதனால தரமான சுத்தமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறது மாதிரி நம்பிக்கையோட இதை செய்யுங்க. பெண்கள்லாம் அந்த 3 நாள் 4 நாள் வீட்டை விட்டு ஒதுங்கும் போது அந்த நாட்களை விட்டுட்டு அடுத்தது நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 48 நாள் தொடர்ந்து செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கும் உங்களால. நல்லா இதை மட்டும் மனசுல வச்சுங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தா குடும்ப செலவுக்கு நாம சம்பாதிக்கிற பணம் செலவாயிடும். பிள்ளைகளுடைய கல்விக்கு, உணவுக்கு, வாழ்ற வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நமக்கு சரியா இருக்கும். அதையும் மீறி கோடீஸ்வரனா ஆகணும் அப்படின்னா பகல் நேரத்துல மாத சம்பளமும், மாலை நேரத்துல சொந்த தொழிலும் செய்யணும். ஒரு நேர்மையான மனுஷன் இப்படி இரவும் பகலும் பல ஆண்டா கஷ்டப்பட்டாதான் குடும்பத்துல கோடீஸ்வரன் ஆக முடியும். உழைப்பு மட்டுமல்ல, சொந்த விருப்பங்களை எல்லாம் தியாகம் செய்யணும். அப்பதான் கோடீஸ்வரன் ஆக முடியும். கோடீஸ்வரன் ஆகி நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல சத்து இருக்காது, வயசாயிடும். நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம கோடீஸ்வரன் ஆகி இருப்போம். ஆனா இதெல்லாம் அனுபவிக்க உடம்புல சக்தி இல்ல, இருக்காது. அப்படிங்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் மகிழ்ச்சியா வாழணும்னா கோடீஸ்வரர் ஆகணும். கோடீஸ்வரர் ஆகணும்னா மகிழ்ச்சியை எதிர்பார்க்க கூடாது. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.